எழுத்து என்பது சுவாசம் போல அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப ஒரு நாடகத்தன்மையாக தெரியுது. ஆனால் தனியாக உட்காந்து யோசித்து பார்த்தோன்னா எழுதுகிறேன் அதனால் இருக்கிறேன் தான் அவர் முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. எழுத்து என்பது சுவாசம் போல அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப ஒரு நாடகத்தன்மையாக தெரியுது. ஆனால் தனியாக உட்காந்து யோசித்து பார்த்தோன்னா எழுதுகிறேன் அதனால் இருக்கிறேன் தான் அவர் முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. ஏன்னா எழுதுறதுன்றது தான் ஒரு நான் இருக்கிறேன்றதுக்கான ஒரு அடையாளமாக நான் உணர்கிறேன். அது இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப காலமாக நான் எழுதுறதால தான் என்னுடைய அடையாளமே இருக்குது அப்படின்ற மாதிரி எதனாலேயோ ஒரு யோசனை. அப்போது நம்ம தொடர்ந்து எழுதிக்கிட்டு வர்றதும் தொடர்ந்து படிக்கிறது தான். ஏன்னா இன்றைக்கும் கூட நான் எழுத்தாளர்னு என்னை சொல்லிக்கிறத விட நான் ஒரு வாசகன்னு தான் சொல்லிப்பேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம், நான் ஒரு வாசகன்தான். சிறந்து எனக்கு நான் விரும்பி படிக்கக்கூடிய புஸ்தகம் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதை நான் எழுதிடுறேன். அப்படி தான் நான் நீ எழுத்தாளனா நீ வாசகனான்னு கேட்டால் நான் ஒரு நிமிஷம் திணறுவேன். ஏன்னா நான் எழுத்தாளனை விட வாசிப்பதில் கிடைக்கிற சந்தோஷம் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த எழுத்துன்னு வரும்போது எழுதுறதை விட ஏன் நமக்கு சம்மந்தம் இருக்குது, ஏன் எழுதணும், யாருக்கு எழுதணும், அப்படி இருக்கு இல்லையா? ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு நமக்கு ஏன் இதை நம்ம செய்துட்ருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை? அதுபோல் கேள்வி எனக்கு எழாத ஒரே விஷயம் எதுனாக்கா எழுதுறது தான். ஏன் இதை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி, யாருக்கு எழுதுகிறோம், யார் இதை படிக்கிறாங்க அப்படிலாம் அடிக்கடி ஒரு கேள்வி எனக்கு வரும். அப்போது எனக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி என்னென்னா, ஒரு சமூக செயல்பாடு போல தான் எழுதுறது இருக்குது. எனக்கு என்ன நானே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக நான் சமூக செயல்பாடில் ஈடுபடும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நான் எழுதுகிற எந்த புத்தகத்தையும் ஒரு ஒரு எஜுகேஷன், மற்றவனை ஒரு எஜுகேட் பண்ணுறது, அல்லது எனக்கு தெரிந்த ஒரு செயலை, எனக்கு தெரிந்த ஒரு அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஆசையினால் தான் செய்கிறேன். அப்போ மற்றவர்களோடுன்னு ஒரு வார்த்தை வந்தாலே அது ஒரு எழுத்து ஒரு சமூக செயல்பாடாகிடுது. அதனால் நான் எழுதுறதுன்றது பெரும்பாலும் ஒரு சமூக செயல்பாடு தான். ஏன்னா சமூகத்தில் ஒரு அநீதி நிகழுது, உடனே அது சம்மந்தப்பட்ட ஒரு எழுத்தை தேடி படிப்பதோ அல்லது அதை மொழிபெயர்ப்பதோ அல்லது அப்படி இல்லை என்றால் நானே எழுதி விடுவதோ தான் நிகழுது. கலை என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை, ஆனால் சோறு போடுமா? இது ஒரு பெரிய கேள்வி எனக்கு எழுந்தது. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், நிச்சயமாக எழுத்தை முழு நேர தொழிலாக, எமக்கு தொழில் கவிதைன்னு சொன்னால பாரதி, அது மாதிரி என்னால் சொல்ல முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன செய்தேன்னா, தெளிவாக திட்டம் போட்டு எனக்கு பிடிக்காத அக்கௌண்டன்சியை படித்து, ஏன்னா எழுத்தை சுதந்திரமாக பயில்வதற்காகத்தான். ஆனால் ஒரு பீரியடில் எழுத்தை வாழ்தல்ன்றதை பற்றி ஆசை எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது முழு நேரமாக நம்ம சொல்லணும், முழு நேரமாக எழுத்தில் ஈடுபடணும் அப்படின்னு. இதே நேரத்தில் இதை நான் சொல்லும்போது நான் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு போதுமான அளவு வாழ்க்கைக்கு வேண்டியதை நம்ம இது பண்ணிட்டு வரும்போது நான் என்னுடைய பேங்க்கில் வேலை செய்ததை நான் விட்டுட்டு வரேன். ஒரு விஆர்எஸ் வருது எனக்கு. வந்தோடனே முதல் மனிதனாக போய் என்னுடைய வேலையை நான் விட்டுடுறேன். ஏன்னா எங்கள் பேங்க்கில் நான் ஏதாவது ஒரு லிட்ரரி ஆக்டிவிட்டி சீரியஸாக இப்போ பிரிட்டிஷ் கவுன்சில்லேருந்து எனக்கு லண்டனில் இருக்க மியூசியமில் போய் அங்கே இருக்கிற இந்தியன் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நீ ஸ்டடி பண்ணோம், ரிசர்ச் பண்ணோம், உனக்கு 3 மாதம் கிராண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் பேங்க்கில் அது பர்மிஷன் கொடுக்கல. ஒரு சென்சார் போர்டில் மெம்பராக வந்தால் பேங்க்கில் பர்மிஷன் கொடுக்கல. ஒரு விஷயத்துக்கும் தடை போடும்போது நான் ஒரு முடிவுக்கு வரேன், நான் முழு நேர எழுத்தாளனா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது நான் என்னுடைய பேங்க் வேலையை விட்டு முழு நேர எழுத்தாளனா மாறுறேன். அப்போது காலையில் எழுந்த உடனே என்னுடைய வேலை ஒன்று படிக்கிறது, இல்லைன்னா எழுத உட்கார்றது, ட்ராயிங் பண்ணுறது. காலையில் தூங்கி எழுந்த உடனே நிம்மதியாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராயிங் பண்ணுறது எனக்கு கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி நான் இது அப்படி இருந்த நிலைமை. இப்போ இதை நிறைய எழுதுறதுன்னு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று எனக்கு வருது. என்னன்னா, இந்த மொழியின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை லேசாக தளருது எனக்கு. மொழி
நம்ம மனசில் இருக்கிற தூய எண்ணங்களை அப்படியே சொல்வதற்கு ரொம்ப உகந்த கருவியா அப்படின்னு சந்தேகம் வருது. ஏன்னா பல விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப பிரமாதமாக அப்படி ஜொலிக்கிற ஒரு விஷயமா இருந்ததை எழுதி பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக போகுது. அப்போ வந்து சில நேரங்களில் மனசில் இருக்க அந்த தூய்மையான எண்ணத்தை எழுதி பார்க்கும்போது அது ஒரு பொய் மாதிரி தெரியுது, பொய்யா மாறிடுது. அப்போ எனக்கு என்ன, அப்போ நான் ஒரு லைன் எழுதுகிறேன். என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய எச்சிலில் விழுந்தவுடன் அவை முதல் தர பொய்யாக மாறிவிடுகிற அவலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுத வேண்டியதாக இருக்குது. இது பிற எழுத்தாளர் கடம்பனிட்ட ராமகிருஷ்ணன் போன்றவர்களாக கூட இதே கருத்தை எதிரொலிக்கிறார்கள். ஏன் கடம்பனிட்ட ராமகிருஷ்ணன்? காஃப்காவுக்கே இந்த கேள்வி இருக்குது. காஃப்கா வந்து தன்னுடைய 17 வயசில் மொழியின் மீதான பிரச்சனைன்னு ஒரு கட்டுரை எழுதுகிறான். அதில் அவன் சொல்ல ஒரு கடிதங்களை, காஃப்காவினுடைய கடிதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பருக்கு எழுதுகிற கடிதத்தில் அவன் சொல்கிறான், மொழி என்பது மோசமான சுரங்கம் தோண்டிகள், மோசமான மலையேறிகள்னு சொல்கிறான். அப்போது மொழின்றது வந்து நான் எழுதுறத மொழியின் மீதான கவனம் எனக்கு அதிகமாகுது. அப்போ முதலாவது பிழையற்ற தமிழை எழுதணும், அது ஒன்று. ஆனால் பிழையற்ற தமிழை எழுதுகிற நேரத்தில் என்னுடைய சக மனிதனோடு அது வந்து எந்தவித தடையும் இல்லாமல் பேசணும். என்னுடைய மனசில் இருக்க கருத்தை எடுத்து அப்படியே கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து பல உலக இலக்கிய எழுத்தாளர்களை எல்லாம் சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். ஜான் பேன்வெல்னு ஒரு நாவல் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, தமிழில் வந்திருக்கு. அவருடைய ஜான் பேன்வெல் என்ற ஐரிஷ் எழுத்தாளர், அவர் வந்து புக்கர் பரிசு பெற்றவர். அவர் எழுதிய நாவல் வந்து கடல். அந்த கடல்ன்ற நாவலை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த கடல்ன்ற நாவல் எழுதின அந்த ஜான் பேன்வெல்லை நான் நேரில் சந்திக்கிறேன். அயர்லாண்டுக்கு போயிருந்தபோது டப்ளின் நகரத்தில் அந்த ஜான் பேன்வெல்லை சந்திக்கிறேன். அப்போ அவர் சொல்கிற பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. நான் எப்படி சந்திக்கிறேன், அந்த கடல்ன்ற நாவலில் வெக்ஸ்போர்டுன்ற ஒரு கடலோர கிராமத்தை பற்றி அதில் தான் அந்த கதை நிகழ்து. ஒன்று நான் என்ன செய்கிறேன், அயர்லாண்டுக்கு போகிறவன் அந்த வெக்ஸ்போர்டுன்ற கடலோர கிராமத்தையே போகிறேன், அந்த கதை கலனியே போய் பார்க்குறேன். அங்கே இருக்கிற ஒரு தூங்கி வழிகிற ஒரு பப்பு, ஒரு மது விடுதி, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க காற்றாலைகள், அப்புறம் ஆடான்னு சந்தேகப்படுத்தக்கூடிய ஆடுகள், அப்புறம் வந்து கடலோரத்தில் சூசைட் பண்ணிக்கிட்ட பல பேர் இப்போ நினைவாக கட்டப்பட்டிருக்க வஸ்தூபி, இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது திரும்பி ஜான் பேன்வெல்லை பார்க்குறேன். அப்போ ஜான் பேன்வெல் வந்து சொல்கிறாரு, ஜான் பேன்வெல் என்ற பெயரில் கலைத்தரமான எழுத்துக்களை எழுதுகிற ஒரு எழுத்தாளர் பெஞ்சமின் பிளாக் என்ற பெயரில் துப்பறிய நாவல்களை எழுதுறேன்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் தமிழ்லேருந்து போகிறேன். தமிழில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தமிழ் வந்து கலை தூய்மை, புனிதம், எழுத்து என்பது ரொம்ப புனிதமானது, இப்படி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வியாபார எழுத்து, வாணிப எழுத்து, தூய எழுத்து எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. ரெண்டுத்துக்கும் இடையில் அப்படியே ஒரு பள்ளம், பெரிய பள்ளம். அது எட்டி பார்த்தா அது ஒன்றுமே தெரியாது, பாதாளம் தெரியாத அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்குது ரெண்டுத்துக்கும் நடுவில். ஆனால் நான் போய் டப்ளினில் போய் ஐரிஷ் எழுத்தாளனை பார்த்தா அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து துப்பறிய நாவலும் எழுதுகிறேன், கலைத்தரமான நாவலும் எழுதுகிறேன்னு சொல்கிறான். அப்போ எனக்கு என்ன கேள்வி வருது, ஒரு சக எழுத்தாளர் என்ற வகையில் நான் எதை எழுதுவது என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுது. அப்போது தமிழில் வந்து ஒரு பட்டுக்கோட்டை பிரபாகரும் ஒரு லாசா ராமாமிர்தமும் ஒன்றா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஆனால் தமிழ் அது பெரிய கேள்வி. ஆனால் இந்த அயர்லாண்டில் போய் பார்க்கும்போது அந்த கேள்வி பெருசாகவே இல்லை. சொல்லப்போனால் பெஞ்சமின் இவன் புக்கர் ப்ரைஸும் வாங்குகிறான், அதே சமயம் பெஞ்சமின் பிளாக்னு சொல்கிற அந்த துப்பறியும் கதைக்கான விருதும் வாங்குகிறான். அவன்கிட்ட கேட்குறேன், நான் எப்படியா 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, உங்களை எப்படி நான் இது பண்ணிப்பேன்? அவன் என்ன சொல்கிறான், இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது, ரெண்டும் நான் எது நீன்னு கேட்குறேன். நம்ம கேட்குற ரெகுலராக கேட்குற கேள்வி தானே, அந்த கேள்வியை கேட்குறேன் நான். நீ எது, நீ பெஞ்சமின் பிளாக்கா ஜான் பேன்வெல்லான்னு கேட்குறேன். அப்போ அவன் சொல்கிறான் 2 தான்றான். அதுக்கு அவன் சொல்கிற உதாரணம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அவன் சொல்கிறான், இதே டப்ளினில் இலையுதிர் கால டப்ளின் ஒன்று இருக்குது, வசந்த கால டப்ளின் ஒன்று இருக்குங்க, 2ம் டப்ளின் தான். அதே தான் நான், என்னுடைய இது 2ம் எதிரும் புரியுமானதல்ல, வலதும் இடதுமானது அப்படின்றான். அப்போது தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒரு வாணிப எழுத்து, தூய கலை எழுத்து அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் உடஞ்சி விழுது. ஒரு வந்து சிறந்த ஒரு நாவல் வந்து ஏராளமாக வாங்கப்பட்டாக்கா அது உடனே அது வணிக எழுத்தாயிடுமா என்ன?
அது நிறைய மக்களை ரீச் ஆகுது. நான் ஒரு என்னுடைய எழுத்தினுடைய நோக்கம் என்ன? எல்லா மனிதனையும் போய் தொடணும், கடைசி மனிதனை போய் தொடணும். அதுதானே என்னுடைய எழுத்தினுடைய நோக்கம். அப்போ தான் என்னுடைய கருத்து என்ன? எழுத்து என்பது ஒரு சமூக செயல்பாடு. அந்த சமூக செயல்பாடுன்றது வரும்போது நான் இப்போது யாருக்கு எழுதுகிறேன்னு கேட்டால் அந்த கடைக்கோடி மனிதனுக்கு தான் நான் எழுதுகிறேன். எல்லாத்தோட பெரிய சோகம் என்ன தெரியுங்களா? இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவில் எழுத படிக்க தெரியாத பாப்புலேஷன் ஏராளம். மக்களில் ஏராளமானவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள். இத்தகைய ஒரு நாட்டில் நான் எழுதுறேன்னு வரும்போதே நான் கோடானு கோடி மக்களை நிராகரிக்கிறேன்னு அர்த்தம். நியாயமாக என் கருத்தை எல்லாருக்கும் சொல்லணுன்னா நான் என்ன செய்யணும்? நேராக போய் நம்ம இந்த கத்தாரெலாம் சலங்கை கட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில் போய் நடனம் ஆடி தன்னுடைய புரட்சிகர கருத்துக்களை சொன்னான் இல்லை. இப்போது கத்தார் ஒரு வேறு மாதிரி மாறிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அது மாதிரி இருக்கிற ஒரு மக்கள் மத்தியில் நேராக போகணுன்னா நான் பாட்டு தான் பாடணும், நாட்டியம் ஆடி சொல்லணும். ஆனால் எழுத்தின் மூலமாக சொல்கிறது வரும்போது எழுத படிக்க தெரியாத ஒரு நாட்டில் வருவது என்பதே மக்களை நிராகரிக்கிற ஒரு செயலாக மாறிடுது. அப்போ தான் நான் என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குது? ரொம்ப எளிமையான எழுத்தை நான் எழுதணும். எழுத்தினுடைய ஸ்டைல் என்னவாக இருக்கணும்னா எவ்வளோ எளிமையாக இருக்க முடியுமோ இருக்கணும். அதே நேரத்தில் மொழிக்கான அந்த சவாலையும் நான் திருப்திப்படுத்தணும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக என்னுடைய எழுத்து வாழ்க்கையில் இருக்குது. அப்போ எழுத்துன்றது எழுத்தை வாழ்தல்ன்றது தமிழ் சமூக சூழலில் மிக ஒரு கவனமாக கையாள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இப்போ இது மாதிரியான கேள்விகளெல்லாம் யோசிக்கும்போது நான் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டு அந்தந்த எழுத்தாளர்கள் எழுத்தை வாழ்ந்து கொண்டிருக்க முழுநேர எழுத்தாளர்களை எல்லாம் சந்திக்கிறேன். அப்போ சந்திக்கும்போது அவங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்குறேன். அப்போ நான் ஏராளமான ஐரோப்பிய எழுத்தாளர்களை நேரில் சந்தித்து பல நேரங்கள் அவங்க கூடயே வாழறேன். அதே மாதிரி இன்னொரு எழுத்தாளர் சந்திக்கிறேன். இப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த அனுபவங்களெல்லாம் சேர்த்து நான் இந்த புத்தகம் தோட்டத்து மேசையில் பறவைகள், இன்றைய ஐரோப்பிய புதிய எழுத்து. ஏன்னா நம்ம நேற்றைய மேதைகள், ஐரோப்பாவினுடைய 300 காலத்திய மேதைகள் ஏராளமாக படிச்சிருக்கோம். மேக்சிம் கார்கி, டால்ஸ்டாய், துர்கனேவ், காஃப்கா, அதுபோல் ஏராள பேரும் படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் இன்றைக்கு வாழும் எழுத்தாலும் என்னை போல் உங்களை போல் இருக்கவங்கெல்லாம் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் அந்த அனுபவங்களெல்லாம் நான் இந்த புத்தகத்தில் எழுதுகிறேன். உதாரணத்துக்கு இதில் இருக்கிற ஒரு சாஷா ஸ்டானிசெக் அப்படின்னு ஒரு எழுத்தாளரை நான் சந்திக்கிறேன். அவர் போஸ்னியாவை சேர்ந்தவர். அந்த போஸ்னியா சேர்ந்தவர் ஜெர்மன் மொழியை கற்றுக்கிட்டு ஜெர்மன் மொழியில் ஒரு நாவல் எழுதுகிறார். அந்த நாவலினுடைய பேர் போர்வீரன் கிராமஃபோனை எப்படி பழுது பார்க்கிறான். த சோல்ஜர் ரிப்பேர்ஸ் த கிராமஃபோன், ஹவு த சோல்ஜர் ரிப்பேர்ஸ் த கிராமஃபோன் அப்படின்ற ஒரு நாவலை அவர் எனக்கு கொடுக்குற கையெழுத்து போட்டு. அப்போ அந்த நாவலை எடுத்து படித்து பார்க்கும்போது அந்த நாவலில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த நாவலில் வர ஒரு கதாபாத்திரம் ஒரு நாவல் எழுதுது. அந்த கதாபாத்திரம் எழுதிய நாவலை அந்த நாவலுக்குள்ளே ஒரு பகுதியாக வச்சுருக்காரு. நாவலை படிச்சுட்டு போகும்போது அந்த கதாபாத்திரம் எழுதுகிற ஒரு நாவல் நடுவில் அந்த நாவலை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, எழுத்தினுடைய புதிய புதிய முறைகள், அது எப்படி புதிய முறையில் உடைத்து அதை பரிசோதனை செய்வது பற்றிய இதுங்கெல்லாம் வருது. அதுக்காக அதை இது பண்ணுறதுக்காக தான் இந்த ஐரோப்பிய புதிய எழுத்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா தமிழில் இருக்கிற எழுத்தாளர்கள் நாமெல்லாம் எப்படி புதுசாக நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது.